புரைவெளியின் பிரகாசத்தில் பேசுவோம். நமது சமூகத்தின் கலை, இலக்கியம், கல்வி, அரசியல், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், மரபுரிமை சார்ந்த பல்வேறுபட்ட ஆளுமைகளின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கின்றது. மற்றொரு புரைவெளி நிகழ்ச்சியினூடாக நேர்களை சந்திப்பதிலே சந்தோஷம் கொள்கிறோம். அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. பிரதி ஞாயிறு மாலை 5 மணிக்கு நேர்கள் பிறை டிவியினூடாக நமது நிகழ்ச்சியை கண்டுகளிக்க முடியும். பொதுவாக ஆளுமைகளின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற நிகழ்ச்சி இது என்பதனால் பல்வேறுபட்ட அனுபவங்களை நேர்களும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் கூட நாம் நிகழ்ச்சியிலே முக்கியமான ஒரு காத்திரமான விடயம் தொடர்பிலே கவனம் செலுத்த இருக்கின்றோம். குறிப்பாக ஒரு மொழியில் வெளிவருகின்ற இலக்கியமாக இருக்கலாம், ஏனைய விடயங்களாக இருக்கலாம். அவற்றை நாங்கள் இன்னொரு மொழிக்கு மாற்றீடு செய்கின்ற ஒரு விடயமாக மொழிபெயர்ப்பு அமைந்து விடுகிறது. நாங்கள் தமிழினுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போது ஒரு காலகட்டத்தில் தமிழ் செய்யுள்களை வாசகர்கள் புரிந்து கொள்கின்ற வகையில் இலகுபடுத்துவதற்காக உரைகள் தொடங்கி இருக்கின்றன. நமது வரலாற்றிலே நாம் பலரை காண்கிறோம். பரிமேலழகர், பேராசிரியர், நச்சினார்க்கினியர் என்று இவர்கள் எல்லோருமே உரையாளர்களாக இருந்தவர்கள். அந்த உரைகளின் தொடர்ச்சியாக பிற்காலத்தில் மொழிபெயர்ப்பு என்பது வந்து சேர்கிறது. அத்தகைய மொழிபெயர்ப்பின் இன்னொரு பரிமாணம் பற்றியதாக இன்று நாங்கள் புரைவெளியூடாக பேச இருக்கின்றோம். அதற்காக நாங்கள் அழைத்து வந்திருக்கின்ற ஆளுமை AS நஜ்முதீன் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். 3 தசாப்தங்களுக்கு மேலாக நீங்கள் கல்வித்துறையிலே பங்காற்றிய ஒருவர். இசுபத்தான கல்லூரியிலே பிரதி அதிபராக நீண்ட காலம் கடமையாற்றியிருக்கிறீர்கள். கல்வித்துறையை சேர்ந்த நீங்கள் மொழிபெயர்ப்பு துறையிலும் அளப்பெரிய பணிகளை செய்திருக்கிறீர்கள். குறிப்பாக தேசிய கல்வி நிர்வாகத்தில் இணைந்து கொண்டு மொடியூல் உருவாக்கங்களிலே உங்களது மொழிபெயர்ப்பு பணி இருந்திருக்கிறது. அதுபோல் அரச கரும மொழிகள் திணைக்களத்தில் நீங்கள் பங்காற்றியிருக்கிறீர்கள். ஆகவே மொழிபெயர்ப்பு தொடர்பான மிகுந்த ஆளுமை உள்ள ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது எங்களது நிகழ்ச்சிக்கு கனதி சேர்ப்பதாக இருக்கின்றது. சகோதரர் AS நஜ்முதீன் அவர்களே, நீங்கள் முதலிலே மொழிபெயர்ப்பு கலை என்பது பற்றி ஒரு அறிமுகத்தை எங்களது நேயர்களுக்கு வழங்க வேண்டும். மொழி என்பது கருத்தை தெரிவிக்கும் ஒரு வழி. மொழி என்பது ஒரு நல்ல ஊடகம், கருவி என்று சொல்லலாம். மொழிபெயர்ப்பு என்பது ஆரம்ப கட்டத்தில் லத்தீன் மொழியில் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்வார்கள். அதாவது இடத்துக்கு இடம் பொருளை கொண்டு செல்லுதல் என்பதோடு அது தொடர்புபட்டது. பிறகு அது ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு கருத்தை கொண்டு செல்லுதல் என்ற பொருள் படுகிறது. எனவே மொழிபெயர்ப்பு இந்த துறையில் முக்கியத்துவம் பெறுகிறது. ஒரு மொழியில் எழுதப்பட்ட ஒன்றை இன்னொரு மொழிக்கு மாற்றுவதை மொழிபெயர்ப்பு என்று கூறலாம். இது 2 வகையில் சொல்லலாம். ஒன்று எழுத்து வடிவமானது, அடுத்தது பேச்சு வடிவமானது. ஆகவே நிறைய பேர் நினைக்கிறார்கள் எழுத்து வடிவத்தை தான் மொழிபெயர்ப்பு என்றார். உரை பெயர்ப்பும் ஒரு வகையான மொழி வடிவம். இப்போ அதனை நாங்கள் பாராளுமன்றத்தில் காணலாம். மொழிபெயர்ப்பு பெரிய மகாநாடுகளில் காணலாம், உலக மட்டத்திலான மகாநாடுகளில் காணலாம். ஆகவே உலக மக்களை தொடர்பு படுத்துகின்ற ஒன்றாக மொழி பெயர்ப்பு அமைகிறது. மொழி மாற்றத்தை கூறலாம். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. மனிதர்களுக்கு இடையிலே அவர்கள் கருத்துக்களை, அவர்கள் புதிய தேடல்களை ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு கொண்டு செல்வது, உலகத்தை தொடர்பு படுத்துவது என்றே சுருக்கமாக கூறலாம். உலகமயமாதல் என்கின்ற குளோபலைசேஷன் காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் சொன்னது போல மொழி கருத்து வெளிப்படுத்துகின்ற ஒரு சாதனமாக இருக்கிறது. சிந்தனை வளர்ச்சிக்குரிய ஒரு சாதனமாக இருக்கின்றது. கருத்தை சேமித்து வைக்கின்ற ஒரு தளமாக மொழி இருக்கிறது. அந்த மொழிக்குட்பட்ட ஒரு மொழி பேசுகின்ற சமூகம் இன்னொரு மொழி பேசுகின்ற சமூகத்தோடு தொடர்படுகின்ற இடத்திலே தான் மானுட தொடர்பாடல் என்பது வளர்ச்சி அடைகின்ற ஒரு விடயமாக இருக்கும். ஆக இந்த மானுட தொடர்பாடலை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் சொன்னது போல மொழிபெயர்ப்பு என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அது எழுத்து வடிவ மொழிபெயர்ப்பாகவும் இருக்கலாம், அல்லது உச்சரிப்பு வடிவ ஒலி வடிவ மொழிபெயர்ப்பாகவும் இருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்து நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். இப்போது நீங்கள் சொல்ல வேண்டும், நீங்களும் ஒரு மொழிபெயர்ப்பாளர் என்ற வகையிலே, குறிப்பாக தமிழிலே இருந்து சிங்களத்துக்கு, சிங்களத்திலே இருந்து தமிழுக்கு நாம் மொழிபெயர்ப்பு செய்கின்ற போது அந்த சமூகங்கள் இடையிலே காணப்படுகின்ற உறவாடலை நாங்கள் மேம்படுத்த முடியும்.
ஆகவே ஒரு மொழிபெயர்ப்பு என்கின்ற இந்த பணியில் ஈடுபடுபவர் நாங்கள் மொழிபெயர்ப்பாளர் என்று சொல்கின்றோம். அவருக்கு இருக்க வேண்டிய குணாம்சங்கள், ஆற்றல்கள், பண்புகள் பற்றியும் சொல்ல வேண்டும். உலகத்தில் மொழிகள் 7500 மொழிகள் என்றும் கூறுகிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் 6500 மொழிகள் இருக்கிறது என்றும் சொல்கிறார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் பார்த்தேன் 7100 மொழிகள் உலகத்தில் இருக்கிறது சொல்கிறார்கள். அவற்றில் உயிர் ஓட்டமான மொழிகள் அவற்றின் அரைவாசி இருக்கும். சில மொழிகள் காலத்தால் அழிகின்றது, சில மொழிகள் உயிர் வாழ்கின்றன, ஜீவமான மொழிகளாக அவர்கள் இருக்கின்றன. அவைகள் உலகத்தில் ஒவ்வொரு இடத்திலும் உருவாகுகின்ற பொருளாதாரம் சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது நவீன விஞ்ஞானத்துறை சம்பந்தமாக இருக்கலாம், இலக்கிய படைப்புகள் சம்பந்தமாக இருக்கலாம். இவற்றையெல்லாம் உலக மக்களோடு இணைப்பதற்கு இந்த மொழி பெயர்ப்பு அல்ல மொழி மாற்றம் முக்கிய ஒரு இடத்தை வகிக்கின்றது. அவை மொழிபெயர்ப்பாளருக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கிய பண்புகளில் ஒன்று, அவர் எழுத்து மூலமான மொழிபெயர்ப்போ அல்லது உரைபெயர்ப்பாகவோ இருந்தாலும் 2 மொழிகளில் அவர் நல்ல ஆற்றலை வளர்த்திருக்க வேண்டும். அப்போ உலக மொழிகளில் அந்த 6500 மொழிகள் இருந்தாலும் உலகத்தில் வாழ்கின்ற ஒருவருக்கு ஒரே ஒரு மொழி தான் தாய்மொழி. ஒரே ஒரு மொழி தான் தாய்மொழி. அந்த தாய்மொழியோட ஏனைய மொழிகளில் வருகின்ற ஆக்கங்கள், படைப்புகள், கட்டுரைகள் அல்லது இலக்கியங்கள், பொருளாதார சம்பந்தமான விஷயங்கள் அல்லது சமய ரீதியான கருத்துகள், உபதேசங்கள் என்பனவற்றை தாய்மொழிக்கு கொண்டு வந்து கொடுத்தால்தான் அவருக்கு சிறப்பாக விளங்கும். ஆகவே அந்த பண்பை, அதுக்குரிய ஆற்றலை மொழிபெயர்ப்பாளர் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது மூல மொழியில் அவருக்கு நல்ல ஆற்றல் இருப்பது போலவே, மூலமொழி என்றது சோர்ஸ் லாங்குவேஜ், அதில் இருந்து இலக்கு மொழி டார்கெட் லாங்குவேஜ், இந்த 2க்கும் இடையில் அவருக்கு சில ஆற்றல்கள், திறமைகள் இருக்க வேண்டும். அந்த திறமைகள், இது மொழிபெயர்ப்பது என்பது ஒரு கலை, ஒரு துறை, அது உலகத்தை இணைக்கக்கூடியது. ஆகவே அவர் அந்த எந்த மொழியில் அவர் இருந்து அடுத்தவருடைய மொழிக்கு அதனை கொண்டு செல்ல போகின்றாரோ, ஆகவே அவர் பொருள் மாறாதிருக்க வேண்டும். பொருள் சிந்தாமல் சிதையாமல் அதனை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவருக்கு இருக்க வேண்டிய ஒரு நல்ல கலை ஆற்றலாகும். அப்போ 2 மொழிகளுக்கும் இடையில அவர் தன்னை வளர்த்து வச்சுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே இன்னும் ஒரு விடயத்தை கேட்க வேண்டும். ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டவர் இன்னொரு மொழியிலே மிகுந்த ஆற்றல் இருக்க வேண்டும் ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருப்பதற்கு. உரைகளை மொழிபெயர்த்து ஒலி வடிவில் தருபவர்களாக இருக்கலாம், அல்லது எழுத்து வடிவில் தருபவர்களாக இருக்கலாம். எழுத்து வடிவில் தருபவர்களுக்கு இருக்கின்ற ஆற்றலை விட உரை வடிவில் தருகின்றவர்களுக்கு அந்த மொழியை செம்மையாக உச்சரித்து சொல்கின்ற ஆற்றலும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த இடத்துல உங்களிடம் இன்னும் ஒரு விடயத்தை கேட்க வேண்டும். ஒரு மொழியினுடைய பொருள் சிதையாதவாறு அந்த மொழியை இன்னொரு மொழி மாற்றத்துக்கு கொண்டு வருகின்ற போது வெறுமனே பொருளை மட்டுமா, அல்லது அந்த மூல மொழியை கொண்டிருக்கின்ற மொழியினுடைய கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், அதனுடைய அந்த மொழி ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மொழி நடை, இவை அனைத்தும் அதனோடு சேர்ந்ததாக வெளிப்பட வேண்டும்? ஓமோ, அது முக்கியம். நிச்சயமாக, கட்டாயமாக அந்த பண்புகளில் அவர் புலமை இருக்க வேண்டும். வாசகர்களுக்கு அது இலகுவாக சென்றடையக்கூடியதாக அவர் அதனை வழங்க வேண்டும். அந்த ஆற்றல், அதாவது அவர் எந்த நேரமும் தேடல்களை செய்பவராக இருக்க வேண்டும். அதாவது அவர் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதாவது துறையில் நல்ல அறிவும் ஆற்றலும் இருக்க வேண்டும், தெளிவு இருக்க வேண்டும் அவரிடம், வினைத்திறன் இருக்க வேண்டும். அடுத்தது கிரகித்தல் ஆற்றல் அவரிடம் இருக்க வேண்டும். அடுத்தது நேர முகாமைத்துவம் அவரிடம் இருக்க வேண்டும். அடுத்தது ஒரு விஷயத்தை உள்வாங்கி அதனை நல்ல முறையில் கிரகித்து திருப்பி வெளியிடக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும். நீங்கள் என்னிடம் கேட்ட 2வது கேள்வியில் நீங்கள் அந்த உரைபெயர்ப்பு என்று சொன்னீங்க. அதில் முக்கியமாக நினைவாற்றல் மிகவும் முக்கியமானது. எழுத்தில் மொழிபெயர்ப்பு செய்கின்ற பொழுது திருப்பி பார்க்கலாம். ஆனால் அவர் ஒரு முறை பேசுகின்ற பொழுது அதனை ஞாபகத்தில் வைத்து அதனை மொழிபெயர்க்க வேண்டும். அது ஒரு அபூர்வ கலை, அபூர்வ ஆற்றல், திறமை இருக்க வேண்டும். ஆகவே ஞாபக சக்தி என்பது அந்த மொழிபெயர்ப்பாளரிடம் காணப்பட வேண்டிய முக்கியமான பண்பு என்று. அதே போல் கிரகித்தல், அவர் கிரகித்து அந்த
அதனை செய்வது. மொழிபெயர்ப்புல பல முறைகளை கையாளுவார்கள். முதலாவது சொல்லுக்கு சொல் மொழிபெயர்த்தல், வசனத்துக்கு வசனம் மொழிபெயர்த்தல். மூன்றாவதாக ஒரு பந்தியை எடுத்துக்கொண்டு அதனை பந்தியாகவும் பக்கமாகவும் மொழிபெயர்ப்பார்கள். இந்த 3 துறைகளில் எது இன்னும் ஒன்றை அவர் தெரிவு செய்திருப்பார். ஆனால் அவர் தெரிவு செய்கிறவர் தனது ஆற்றல்களை அதனை வளர்க்க வேண்டும். ஒருவர் சொல்லுகிறார், மொழிபெயர்ப்பாளர் அகராதிகளை பயன்படுத்துவதில் பின்னிக்கக்கூடாது. ஆகவே ஒரு ஆசிரியர் எவ்வாறு பாட ஆயத்தம் செய்கிறார்களோ, தன்னை எவ்வாறு தீட்டிக் கொள்கிறார்களோ, தனது படிப்பை எவ்வாறு மீட்டிக் கொள்கிறார்களோ, அதே போன்று இந்த மொழிபெயர்ப்பாளரும் தன்னை எந்த நேரமும் தீட்டிக் கொண்டு தன்னை கூர்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அந்த துறையில் மேல் மொழிபெயர்ப்பாளர் மிக முக்கியமான பண்புகளை கொண்டிருக்கின்ற, ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மாற்றீடு செய்கின்ற மிக முக்கியமான ஒருவராக இருக்கின்றார்கள். சில வேளைகளிலே வாசகர்கள் கூறுவதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஒரு கதையையோ அல்லது கட்டுரையையோ ஒரு பன்மொழியோ வாசிக்கின்ற போது, ஒரு மொழிபெயர்ப்பை வாசிக்கின்ற போது, உதாரணமாக சிங்கள மொழியில் எழுதப்பட்டிருக்கின்ற, தாய்மொழியில் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு இலக்கியம் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு வாசிக்கப்படுகிறது. அவ்வாறு வாசிக்கின்ற போது அந்த ஒரு கதை என்று உதாரணமாக எடுத்துக்கொண்டால், அந்த கதையை வாசிக்கின்ற போது அந்த வாசகருடைய மனத்திரையில் தன்னுடைய தாய்மொழி தமிழ் பின்புலத்தில் வருகின்ற அந்த உணர்வுகளை விட அந்த சிங்கள மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் அந்த சிங்கள மொழியினுடைய மொழிபெயர்ப்பினுடைய அந்த அந்த பண்புகள், அந்த கலாச்சாரம், அந்த மண் வாசனை, அவை வருகின்ற வகையில் உயிரோட்டமான மொழிபெயர்ப்பு இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதை எதிர்பார்ப்பதாக சொல்வார்கள். அதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நீங்கள் கேட்ட கேள்வியில் முக்கியமான ஒரு அம்சம் என்னென்றால் உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு படைப்பை வாசிப்போம். அந்த வாசித்ததை சோர்ஸ் மொழியில், அதாவது மூல மொழியில் எவ்வாறு இருக்கின்றதோ அதனை வாசித்து நாங்கள் அனுபவிக்கின்ற அந்த இன்பம், அந்த ரசனை, அந்த அவையெல்லாம் டார்கெட் மொழி, அதாவது இலக்கு மொழிக்கு வந்த பிறகு அதில் காணப்பட வேண்டும். அப்படி காணப்பட்டால்தான் அது நல்ல மொழிபெயர்ப்பாக கருதப்படுகின்றது. அப்படி இல்லை என்றால் அது ஒரு குறைபாடு இருப்பதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த மொழிபெயர்ப்புகளில் பல வகைகள் இருக்கிறது. இப்போ ஜென்ரல் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்கிற பொதுவான மொழிபெயர்ப்புகள், இப்போ கதைகள், கட்டுரைகள் அப்படி போன்றவற்றை பொதுவான ஒருவர் பேசுகிறது சாதாரணமாக, அவற்றையெல்லாம் நாங்கள் ஒரு ஜென்ரல் டிரான்ஸ்லேஷனுக்குள்ளே அடக்கலாம். இந்த லீகல் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்வார்கள், சட்டம் மொழிபெயர்ப்பானது. அடுத்தது இந்த கொமர்ஷியல் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்வார்கள், வர்த்தக ரீதியான சொற்கள். அவை இப்படியான பார்க்கின்ற நேரத்தில் இன்னும் ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ், நிர்வாக ரீதியான மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன. அடுத்தது லிட்ரேச்சர், இலக்கிய ரீதியான மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன. அடுத்தது நாங்கள் இந்த நுட்பமான சில முறைகள் இருக்கின்றன. இவற்றை எல்லாம் தவிர சோன் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்லுகிறோம் தானே, அவை சத்திய பிரமாணம் செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பாளர்கள் இப்போது நாங்கள் காணுகிறோம். அவர்கள் பெரும்பாலும் சத்திய பிரமாணம் செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பாளராக இருக்கின்றவர். நன்றி. பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை, அவர்கள் திருமண சான்றிதழ் போன்றவற்றை இந்த சோன் டிரான்ஸ்லேட்டர்கள் மொழிபெயர்த்து அவர்கள் அதனை உறுதிப்படுத்தி அது செய்தது. அது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொள்ளப்பட்ட மொழிபெயர்ப்பாளர்கள். நான் முன்பு கூறினவற்றை பார்த்து கொண்டால், நீங்கள் இடையில் கேட்ட கேள்வியோட பொருத்தமுடையது இந்த இலக்கிய ரீதியான மொழிபெயர்ப்புகள். அந்த மொழிபெயர்ப்பில் ஒரு இலக்கியத்துக்குள்ள நாங்கள் ரசிக்கின்றோம். அதில் உணர்வு என்ற ஒன்று வருகிறது. உணர்வு என்பதை கண்ணால் காண முடியாது. அது எப்படி உபயோகிக்கிறது? அது எப்படி இந்த அளவுக்கு தான் இவர்கிட்ட இந்த உணர்வு இருக்கிறது, அதை நிறுத்து காட்ட முடியாது, அளவுகோல் அளந்து காட்ட முடியாது. ஆனால் தாய்மொழியில், மூல மொழியில் என்ன இருக்கின்றதோ அதில் அடைந்த அதே அனுபவத்தை, உணர்வுகளை டார்கெட் மொழி, இலக்கு மொழிபெயர்ப்பில் நாங்கள் அனுபவித்தோம் என்றால் அது ஒரு வெற்றிகரமான மொழிபெயர்ப்புகள். அவ்வாறு செய்கின்றவர்கள் எங்கள் இருக்கிறார்கள். அவ்வாறு இல்லாத இடங்களில் தான் சிலவற்றை மொழிபெயர்ப்புகளில் சிலர் சொல்லாது அவ்வளவு நல்லதாக அமைய இல்லை என்பார்கள். ரெண்டையும் வாசித்தவர்கள், ஒன்றை மட்டும் வாசித்தவர்களுக்கு அது விளங்காது. ரெண்டு மொழியிலும் தெரிந்தவர்கள் சில இலக்கியங்களை ரசிப்பார்கள்.
இப்போ சிங்களத்தில் பாடல் கீத சாகித்யம் என்றே இருக்கிறது, பாடல் இலக்கியம் என்றே அது நல்ல வளர்ச்சி அடைந்து கொண்டு போகிறது. அப்போ சிலவற்றை நாங்கள் அனுபவிக்கிறது எனக்கு ஞாபகம் வருகிறது. இந்த ஆசிய ஜோதி என்ற ஒரு நூல், அந்த மொழிபெயர்ப்பு ஆனல்ட் என்றவர் செய்தவர். அதை நாங்கள் மூல மொழியில் இருந்து பார்த்தாலும் சரி, இலக்கு மொழியில் இருந்து பார்த்தாலும் சரி, அதே அனுபவத்தை ரசிக்கக்கூடியதாக, ருசிக்கக்கூடியதாக, பார்க்கக்கூடியதாக இருப்பதை அவதானிக்க முடிகிறது. அவை ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு. அங்கே அது கவிதை ரீதியாக எல்லா இலக்கிய வடிவங்களையும் எல்லாருக்கும் மொழிபெயர்ப்பது என்பது கடினமாக இருக்கும். சிலருக்கு சில துறை கைத்தேர்ந்த கலையாக இருக்கலாம். சிலர் நாவல்களை மொழிபெயர்ப்பார்கள், சிலர் சிறுகதைகளை மொழிபெயர், சிலர் கட்டுரைகள், கதைகள், வசனங்கள், சிலர்கள் பேச்சை திறமையாக மொழிபெயர்ப்பார்கள், பேச்சு திறமை. சிலரை வேணுமென்றால் சுட்டி காட்டலாம். இந்த சிவகுருநாதன் என்று சொல்வோம் நாங்கள். அவர் ஒரு 8 தசாப்தங்களுக்கு மேலே அவருக்கு பத்திரிகையிலே பிரதம ஆசிரியர். அவர் அல்ல, இன்னொரு இவர் பாராளுமன்ற மொழிபெயர்ப்பாளர். அவருக்கு நான் இந்த 8ஆம் மாதம் 29ஆம் தேதி பெரிய ஒரு விழா எடுத்தார்கள். அந்த விழாவில் ஒரு புத்தகம் வழங்கப்பட்ட சிவாயம். அப்போ அவரது அந்த மொழிபெயர்ப்பு துறை அப்போது தான் நிறைய பேர் காண்கிறார்கள். அங்கே சனத்திரள் அவங்க எதிர்பார்த்தது தான் அந்த மண்டபம் நிறைய மக்கள் இருந்தார்கள். அதே போல் அவர் 2 மொழிகளிலேயும் அவர் தாய் ஒரு சிங்களம் என்று நினைக்கிறேன், பதுளையை சேர்ந்தவர், பிறப்பிடம். பிறகு கொழும்பில் படித்து வந்திருக்கிறார். அவர் இந்து கல்லூரியிலும் படிச்சிருக்கிறார். பிறகு இசிப்பத்தனாராமிய என்ற அறநெறி பாடசாலையிலும் படித்து நல்ல திறமையாக இருக்கிறார். அப்போ அப்படியானவர்கள் அவர்கள் மற்றவர்களை வழிகாட்டுகிறார்கள். அவரது மாணவர்களை நான் அங்கு நிறைய பேரை கண்டேன். அவர்கள் தான் அந்த விழாவை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அவரது மாணவர்கள மொழிபெயர்ப்பும் நல்ல உயர்ந்த தரத்தில் இருப்பதை காண முடிந்தது. அவை இப்படியானவர்கள் இருக்கிறார்கள். தமிழ் மொழியிலும் இருக்கிறார்கள், சிங்கள மொழியிலும் இருக்கிறார்கள். அவர்கள் படைப்புகள், அவர்களின் இந்த ஆக்கங்கள், அவர்களின் மொழிபெயர்ப்புகளை பார்க்கின்ற பொழுது இவ்வளவு திறமைசாலிகளும் இருக்கிறார்கள் என்பது புரிகிறது. இந்த இடத்திலே சிங்களம், தமிழ், இலங்கையினுடைய மொழிபெயர்ப்புடைய மிக முக்கியமான 2 மொழிகள் என்ற வகையில் நாங்கள் பேசுகின்றோம். பொதுவாக உலகளாவிய ரீதியில் ஆங்கில மொழிபெயர்ப்பு என்பது பெரிய துறையாக வளர்ந்திருக்கிறது. அரபிலே இருந்து ஆங்கிலம் வழியாக தமிழுக்கு வந்த இலக்கியங்கள் காணப்படுகின்றன, வேறு விடயங்கள் காணப்படுகின்றன. தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே நிறைய மொழிகள் மொழிபெயர்ப்பு செய்யப்படுகின்றன. இலங்கையை பொறுத்தவரையில் நீங்கள் சிவகுருநாதன் அவர்கள் பற்றி குறிப்பிட்டீர்கள். மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக இலங்கையில் மொழிபெயர்ப்பு துறையிலே அவர் இருக்கிறார் என்ற வகையிலே. அதேபோல் தமிழிலே இருந்து சிங்களத்தை கொண்டு வருகின்றவர்கள், சிங்களத்திலிருந்து தமிழுக்கு கொண்டு வருகின்றவர்கள் என்ற வகையில் முக்கியமான வேறு சிலரை உங்களால் குறிப்பிட முடியும் நினைக்கின்றேன். நிறைய ஆளுமைகள் இருக்கின்றது. அவற்றில் எங்களுக்கு எல்லாவற்றையும் இந்த சந்தர்ப்பத்தில் பகிர்ந்து கொள்வது கடினமாக இருந்தாலும் சிலவற்றை முன்வைப்பது சிறந்தது என்று நினைக்கின்றேன். அண்மை காலத்தில் வளர்ந்தவர்களும் வளர்ந்து வந்தவர்களையும் நாங்கள் நோக்குகின்ற பொழுது நாங்கள் ஆரம்ப காலத்தில் தமிழ் மொழியை எடுத்து பார்ப்போம். தொல்காப்பியம் வேற்று மொழியிலிருந்து தமிழுக்கு வந்த மொழி. திருக்குறளை பார்ப்போம். திருக்குறள் ஒரு 40க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அரபியிலும் மொழிபெயர்ப்பு. இப்போ நாங்கள் உலக மட்டத்தில் பார்க்க நேரம் ஐக்கிய நாடுகள் சபையில் மீட்டிங் நடக்கிறது. நிறைய பேரை நாங்கள் பார்ப்போம், காதுகளில் அந்த கருவிகளை பொருத்தி கொண்டிருப்பார்கள். இலங்கையிலும் சில காணலாம், பாராளுமன்றத்திலையும் காணலாம், மகாநாடுகள் கூட்டங்களிலையும் காணலாம் வழங்கப்படுகின்றன கருவிகள். ஆனால் அதில் இருந்து எங்களுக்கு விளங்குகிறது மொழிபெயர்ப்பு எல்லோருக்கும் தேவை என்பது தேவை. அதன் முக்கியத்துவம் உணரப்பட்டிருக்கிறது. ஆகவே கருவிகளினூடாக அவற்றை செய்கின்றார்கள். எல்லோருக்கும் 2 மொழிகளும் எல்லா மொழிகளும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதும் இல்லை, அவ்வாறு நடைமுறை சாத்தியமாவதும் இல்லை. என்றாலும் கருத்துகள் உலக மக்களுக்கிடையே அந்த மொழிபெயர்ப்பு இணைக்கின்றது, உலகத்தையே இணைக்கிறது கூறுறார். நீங்கள் சொன்னது போல சிங்கள தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள் எமது நாட்டில் இருக்கின்றார்கள். அவர்கள் சிலரை எங்களுக்கு இனம் காணலாம். சிலரை குறிப்பிட்டு சொன்னார். சரோஜினி அருணாச்சலம் எப்படி ஒருவர்,
பண்டிதர் கனகரத்தினம், தம்பி ஐயா தேவதாஸ், கலாநிதி உம்மன் உவைஸ். மிக முக்கியமான ஒருவர். முக்கியமாக கிராமப்புறவை கம்பரலியவை தந்தவர். சுந்தரம் சௌமியம், கனகமூர்த்தி, ஜுனைதா ஷரீஃப், பேராசிரியர் சபா ஜெயராசன், இன்னும் சட்டத்தரணி சடகோபன், உங்களுக்கு நல்லா தெரிந்தவராக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதேபோல் திக்வெல்லை கமால், திக்வெல்லை சஃபான், இவர் திக்வெல்லையோட நிறைய பேர் இருக்கிறார்கள். முக்கியமான ஒரு பிரதேசம் திக்வெல்லை. தமிழ் இலக்கிய வளர்ச்சியிலே பெரும்பங்காற்றியது. சிங்களத்துக்கும் அவர்கள் மருளுகிரியே விஜயரத்ன வவுனியாவை சேர்ந்தவர். நிறைய மொழிபெயர்ப்பு கதைகளை எல்லாம் எழுதியிருக்கிறார். அசெம்பிளி சரித்திரத்துடன் அவர் தொடரும் அல்லது சித்திலம்பை ஆக்கங்களோடு அவர் நிறைய ஈடுபாடு இருப்பவர் என்று நான் அறிந்தேன். அதே போல MM யாக்கூத் தேசிய கல்வி நிறுவனத்தில் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆளுமை. நல்ல ஒரு ஆளுமை. அதே போல பேராசிரியர் கருணாநிதி அவர்கள் இருக்கிறார். பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி பீடத்திலே மிக முக்கியமான ஒருவராக செயற்பட்டார். அவரது படைப்பு. அடுத்தது ரஸ்மின், NC ரஸ்மின் என்பவர். அடுத்தது AM ஃபாரூக், அடுத்து மாவனலை மன்சூர், மற்றது திக்வலை சஃபான், இவரும் ஒரு குறிப்பிடத்தக்கவர். அடுத்தது ரிஹானா ஷரீஃப், மற்ற ரவி சத்திவேல். இப்படி போன்றவர்கள் சிங்கள மொழியிலிருந்து தமிழுக்கு குறிப்பாக சொல்லலாம். அவர்களோட படைப்புகளையும் சொல்லலாம். துரைராசா என்பவர் அண்மை காலத்தில் செங்கொட்டன் என்று மஹிந்த பிரசாத் மஸ்ஸென்குல என்பவர் ஒரு முக்கியமான கவிஞர். அவர் செங்கொட்டன் என்ற சிங்கள நாவல் பிரதேசத்தை அவர் 2 செய்திருக்கார். செங்கொட்டன், அடுத்த ஒன்று இன்னொரு அடுத்தது சிறு பிள்ளைகளுக்கான ஒரு நாவலையும் எழுதியிருக்கார். அவர் நிறைய கவிதைகள் இருக்கிறார். நிறைய கவிதை. ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் கதைக்கிற நேரம் சொல்கிறார், ஒரு 6 மாதத்துக்கு இடையில் உள்ள ஒரு வருஷத்தில் அவர் 126 கவிதை புத்தகங்களை வாசித்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் சிங்களத்தில் எவ்வளவு கவிதை புத்தகங்கள் வந்திருக்கும். அது முதல் 6 மாதத்தில் அவரில் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் கலந்து கொண்ட போது அவர் கலைத்து நான் பார்த்திருக்கிறேன். அவர் நிறைய தமிழ் படைப்புகளையும் அவர் எடுத்து சொல்லுவார். அவற்றில் மொழிபெயர்ப்புகளில் இருந்து அவற்றில் கருத்துக்களையும் அவரது இதில் காண முடிகிறது. அவர் அந்த நாங்கள் ரத்னபுரை பிரதேசத்தை சேர்ந்தவர், சப்ரகோணம் மாவட்டம். அந்த பிரதேசத்தில் இருந்த சமூக பிரச்சனைகளை அவர் கவிதைகளினூடாக அவர் கொண்டு வருகிறார். அதை துரைசாமி அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதை செங்கொட்டான் என்பதை நண்பர் அவர் கல்வி அமைச்சால் செய்தப்பட்ட அண்மை காலத்தில் நான் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னர் செய்யப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு. இதே போல் இவர்கள் ஒவ்வொருவருடையும் சில படைப்புகளை எங்களுக்கு உதாரணமாக பார்க்கலாம். சிலர் இப்போ ஆரம்ப காலகட்டங்களில் 70களில் இந்த யார் அருணாசலம், சரோஜினி அருணாசலம் அவர்கள் மகுல்கிய ஈன்சரைய இப்படி இந்த முடிதாச குமாரதுங்க அவர்களோட படைப்புகள் எல்லாத்தையும் அவர் மொழிபெயர்த்திருக்கிறது சொல்லுது. இப்போ 70களில் அவர் அதிகமான மொழிபெயர்ப்புகளை பின்னுக்கு வந்த மொழிபெயர்ப்பு செய்வதாக நான் பார்த்த கட்டுரைகள் அல்லது உரைகளில் இருந்தால் அவதானித்தவர். அதேபோல் பண்டிதர் கனகரத்தினம் அவர்கள் சிங்கள சிறுகதைகளை மொழிபெயர்த்திருப்பதை குறிப்பிடலாம். அதே போல் அவர்கள் இந்த எதிர்வீர சரத் சந்திர, AV சுரவீர போன்ற 12 பேர்களுடைய சிறுகதைகளை அவர் தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறார் அவரது படைப்பு. அதே போல் நீங்கள் முன்பு குறிப்பிட்ட போல ஒரு முக்கியமான ஒருவர் கலாநிதி MM உவைஸ் அவர்கள். அவர் பேராசிரியர், இலங்கை பல்கலைக்கழகத்திலேயும் இருந்து இப்போ இந்தியாவிடம் நீண்ட காலமாக பல்கலைக்கழகத்தில் வேலை செய்தவர்.
இஸ்லாமிய இலக்கியம் தொடர்பான ஒரு முன்னுதாரணமான ஒருவராக அவர் விளங்குகிறார். இந்த இடத்திலே நான் இன்னும் நேர வரைகிற காரணமாக இன்னொரு 2 விடயத்தை உங்களிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதில் ஒன்று, இத்தகைய மொழிபெயர்ப்பு பணியில் ஈடுபடுவதற்கான கௌரவிப்பு அல்லது அவர்களுக்கான ஊக்குவிப்பு என்ற விடயம் இலங்கையில் எந்தளவு போதுமானதாக இருக்கிறது? அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது சிலர் இந்த களத்திலிருந்தே ஒதுங்கி கொண்டதாகவும் நான் அறிகிறேன். ஆகவே அவர்களுக்கு ஊக்குவிப்புகள் இல்லை. இப்போ நான் சிவகுருநாதன் சார் சொன்னேன், அவருக்கு மிக நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அவரது படைப்புகள் அவரை பற்றி மும்மொழிகளிலுமே அந்த புத்தகம் சிவா என்றது, சி தமிழிலும் வா சிங்களத்திலுமாக சிவா என்று அந்த புத்தகம். அதில் மும்மொழிகளும் அரசியல்வாதிகள், பேராசிரியர்கள் போன்ற பலரும் அங்கு வந்து கலந்து கொண்டார்கள். அப்படியான கௌரவிப்புகள் நிறைய நடந்தால் நீங்கள் கூறுகின்ற அந்த ஊக்குவிப்புகள் சிறப்பாக ஒரு மொழிபெயர்ப்பாளர்களுக்கான கூட்டமைப்பு உருவாகுவதும் அவர்களால் மொழிபெயர்க்கப்படுகின்ற நூல்களாக இருக்கலாம், பிரதிகளாக இருக்கலாம், துறை சார்ந்தவை, அவற்றை வெளியிடுவது மட்டுமல்ல, அவர்களுக்கான உதவிகளை வழங்குவது கூட, அவர்களை ஊக்குவிப்பது, அவர்களுக்கான கௌரவங்களை வழங்குவது கூட இந்த துறையை வளர்ப்பதற்கு காரணமாக இருக்கும். இறுதியாக இன்னொரு விடயத்தை கேட்க வேண்டும் நஜிமுதீன் அவர்களே. பொதுவாக எதிர்காலத்தில் இந்த மொழிபெயர்ப்பு துறையை மேம்படுத்துவதற்கு என்ன வகையான ஆலோசனைகளை நீங்கள் அந்த துறையில் இருந்த நீண்டகால அனுபவம் மிகுந்த ஒருவர் என்ற வகையில் என்ன வகையான ஆலோசனைகளை முன்வைக்க முடியும்? இப்போ நாங்கள் முன்பு குறிப்பிட்ட சிலருக்கு சாகித்ய மண்டல பரிசுகள் எல்லாம் கிடைத்திருக்கு, அரச பரிசுகள் வழங்கப்படுவதெல்லாம் கிடைத்திருக்கு. நான் நிறைய திருக்குறளை 1964ஆம் ஆண்டு ஒரு பெண்மணி மொழிபெயர்த்திருக்கிறார். கொரக்குட மிசிஹாமி என்றவரும் இன்னொரு ஆசிரியரும் மொழிபெயர்த்திருக்கிறார். அவரோட பேர் நான் சில்வா என்னமோ சரியான ஞாபகம் இல்லை. அவர்களுக்கு 1964 அரசாங்கத்தால் பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கு. இதே போல் சாகித்ய மண்டல பரிசுகளும் நிறைய பேருக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் எல்லோருக்கும் கிடைக்கிறதாக தெரியவில்லை. ஆனால் சமூக ரீதியாக சிலவற்றை வழங்கலாம். முன்பு நான் நினைக்கிறேன் சிலருக்கு பரிசுகள் சில குறிப்பிட்ட நபர்களால் குறிப்பிட்டவர்களுக்கு சமூக ரீதியான வழங்கப்பட்டது எங்களுக்கு ஞாபகம் முடியும். பாராளுமன்றத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு செய்கிறதில் ஈடுபட்டு இருந்தார் ஒரு எம்பி, பாராளுமன்ற உறுப்பினர் அஸ்வராஜர் அவர்கள் அந்த உதவிகளை நீங்கள் சொல்லுகின்றவற்றை செய்தார். அதே போல் இன்னும் சிலரும் செய்திருக்கிறார்கள். அவர்கள் அரசியல் ரீதியாக சில சக்திகள் கிடைத்த பொழுது, ஆனால் சமூக ரீதியாக அதை செய்கிறதுக்கு பொருளாதார கஷ்டங்கள் இருக்கும் என்று நினைக்கின்றேன். உண்மையில் இவர்கள் கூட்டிணைக்கப்பட்டு அவர்களுடைய வேலைக்கான நிதி சார்ந்த உதவிகள் கிடைக்கப்படுகின்ற போது அத்தகைய மொழிபெயர்ப்பில் அவர்கள் மிக ஆர்வமாக ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. சிலர் நாங்கள் சிங்களத்திலிருந்து தமிழுக்கும், தமிழிலிருந்து சிங்களத்துக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட இன்னும் சிலரை நாங்கள் பார்க்கலாம். இப்போ உதாரணமாக சிங்கள படைப்புகளை தமிழ் செய்வதில் ஈடுபாடு கொண்ட பலர் இருக்கிறார்கள். சில நிறுவனங்கள் இருக்கின்றன. இந்த தோத்தன்ன பதிப்பகம் ஒன்று இருக்கு, ஆனமொழி. அதில் சிட்னி மார்க்கஸ் என்றவர் ஒரு மிக முக்கியமான ஒருவர். நான் நம்புகிறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50க்கு நெருங்கின புத்தகங்கள் அவர் குழுவால் செய்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அந்த குழுவுக்குள்ளே முகமது ராசூக், யாக்கூத் அவர்கள், கராமத், ஹேமச்சந்த், ரஸ்மின் போன்றவர்கள், திக்வலை கமால், இப்படியான பலர் இருக்கின்றார்கள். அதே போல் முரளிதரன், முரளிதரன் ஒரு முக்கியமான அவரோட படைப்புகளிலிருந்து நிறைய அவரோட கருத்துக்களை நான் அவதானித்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன் நான் அவர் நிறைய கருத்துக்களை பல இடங்களில் கலந்துரையாடி இருக்கின்றேன். முரளிதரன் அவர்கள் ஆரம்பத்தில் நான் அவர் அக்கரப்பத்தின சொந்த இடம் மலையகத்தில், பிறகு கண்டியில் சில்வஸ்டர் கல்லூரியில் படித்தார். படிக்கிற காலத்திலேயே அவர் கவிதைகள் எழுதுவார். அவர் தோட்டப்புற மக்களை பேர் கூடுதல் ஒரு தரம் எழுதியிருந்தார். தேசத்துக்குள் கூடைக்குள் தேசம் தான் இலங்கையில் வெளிவந்த முதலாவது ஹைக்கூ கவிதை தொகுப்பு. அந்த கவிதை தொகுதி தந்தவர்
கவிஞர் சு. முரளிதரசன் கல்வி அமைச்சிலே அவர் இப்போ பணியாற்றி நிறைய வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் சிங்கள தமிழ் சிங்கள மொழிபெயர்ப்புகளை சிறப்பாக அவரை குறிப்பிட வேண்டும். உண்மையில் நசிமுதீன் அவர்களே நீண்ட கால அனுபவம் பெற்றவர்கள். நீங்கள் நீண்ட பெயர் பட்டியலை வைத்திருக்கிறீர்கள். சிலருடைய பெயர்களை குறிப்பிட்டீர்கள். இன்னும் குறிப்பிடப்பட வேண்டிய பல பெயர்கள் நிறைய. அதுபோல் தமிழிலிருந்து சிங்களத்துக்கு கொண்டு வருவதில் பங்காற்றிய பெரிய பட்டியலும் இருக்கிறது. நேர வரையறை காரணமாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களுடைய உரையை நாங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். சிரமம் பாராது கலையகம் வருகை தந்து இந்த புதைவெளி நிகழ்ச்சிக்காக மொழிபெயர்ப்பு துறை தொடர்பாக பல்வேறுபட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமைக்காக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நல்லது நேயர்களே, இத்தோடு புதைவெளி நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நேயர்கள் அனைவரையும் சந்திப்போம். அனைவருக்கும் அன்பும் நன்றியும்.